ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 15,000 ருபீஸில் நீங்கள் மொபைல் வாங்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எந்த பிராண்ட் மொபைல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாவே டெசிஷனே எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு கன்ஃபியூஷனில் தான் போய் நிற்போம். ஏன்னா மொபைல் பிராண்டு மந்த்லி ஒன்ஸ் நம்மளுக்கு லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால இந்த மொபைலை விட மற்ற பிராண்ட் மொபைல் ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இது மாதிரி நானும் அனலைஸ் பண்ணி ஒரு மொபைலை வாங்கியிருக்கேன். தட் இஸ் Infinix Note 50s 5G Plus. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த Infinix Note 50x 5G Plus ஓட அன்பாக்சிங் பார்க்க போறோம். இதோட அன்பாக்சிங் மட்டும் கிடையாது. சோ இதே 15,000 ருபீஸ்ல என்னென்ன பிராண்ட் எல்லாம் பெஸ்டா இருக்கு, அந்த பெஸ்டான பிராண்ட்ல இப்ப நம்ம சூஸ் பண்ணிக்கிற இந்த Infinix எந்த அளவுக்கு பெஸ்டா இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். ஒரு ஃபைனலா நீங்க ஒரு டெசிஷன் பண்ணுவீங்க இல்லையா, அந்த டெசிஷனை கொண்டு வரதான் இந்த வீடியோவோட முக்கியமான நோக்கமே. ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். பாக்ஸ் நல்ல ஒரு பிரைட்டான கிரீன் கலர்ல கொடுத்திருக்காங்க. இதுல டாப்ல பாத்தீங்கன்னா மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட் அட்டாச் பண்ணிருக்காங்க. அப்படியே பாட்டம்ல வந்தீங்கன்னா 3D curved 144 Hz AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. சோ தட் இது curved டிஸ்ப்ளே. அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா 1300 nits பீக் பிரைட்னஸ். ஒரு 400 to 600 nits இருந்ததுன்னா நம்ம வீட்டுக்குள்ள யூஸ் பண்றப்போ நல்ல பிரைட்னஸா இருக்கும். அவுட்டோர் யூஸ் பண்றோம்னா ஒரு 1000 nits இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல பிரைட்னஸா இருக்கும். இவங்க 1300 nits கொடுத்திருக்காங்க. இது எப்படி இருக்குங்கிறத நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். பாக்ஸோட சைடுல பாத்தீங்கன்னா JBL ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அடுத்து ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷனுக்கு Corning Gorilla Glass 5 கொடுத்திருக்காங்க. 8GB 128GB வேரியன்ட். இது பேக் சைடு பாத்தீங்கன்னா மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அதாவது டியூரபிலிட்டி. மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட்னா நம்மளுடைய ஹீட் ரெசிஸ்டன்ட், டஸ்ட் ரெசிஸ்டன்ட், ஷாக் ரெசிஸ்டன்ட் இது எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ற மாதிரியான ஒரு சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். ஓபன் பண்ண உடனே மொபைல் தான் வருது. இந்த மொபைலுக்கு அடுத்தது உள்ள என்னென்னலாம் கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க. அடுத்தது சின்ன பேம்ப்ளெட் மாதிரி ஒன்று கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த டிசைனா இருக்கிற மாதிரி ஸ்டிக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பேக் கவர் கொடுத்திருக்காங்க. பேக் கவர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அதாவது மொபைலோட பேக் சைடுல இருக்க கலருக்கு தகுந்த மாதிரியான கவர் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வாரண்டி கார்டு கொடுத்திருக்காங்க. அடுத்து 45 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. டைப் சி USB கேபிள் கொடுத்திருக்காங்க. அடுத்து சிம் எஜெக்ட் பின் கொடுத்திருக்காங்க. சோ இவ்வளவுதான் இந்த பாக்ஸ்ல இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம மொபைல் ஓபன் பண்ணுவோம். மொபைல் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிரீமியம் லுக் ஒன்று கொடுக்குது. மொபைல ஹேண்டில் பண்றப்போ ஒரு வெயிட் தெரியல, ரொம்ப லைட் வெயிட்டா டிசைன் பண்ணிருக்காங்க. டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்திருக்காங்க. பக்கத்துல JBL ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. சைடுல வால்யூம் அப் அண்ட் டவுன் அண்ட் பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. அப்படியே பாட்டம்ல பாத்தீங்கன்னா பாட்டம்ல சிம் கார்டு ட்ரே இருக்கு. இதுல 2 சிம் மட்டும் தான் போட்டுக்க முடியும், மெமரி கார்டு போட்டுக்க முடியாது. ஒரு பிரைமரி மைக் கொடுத்திருக்காங்க. அடுத்தது டைப் சி போர்ட். அடுத்து JBL பிரைமரி ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. சோ டியூவல் ஸ்பீக்கர் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல. மொபைல சுத்தி எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். சரி, இந்த மொபைலுக்கு உண்டான டோட்டல் ஸ்பெக் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இதோட ஸ்பெக்னு எடுத்துக்கிட்டோம்னா டிஸ்ப்ளே AMOLED curved டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் சைஸ் கொஞ்சம் லென்த்தா 6.78 இன்ச் கொடுத்திருக்காங்க. ரெசல்யூஷன் 1080 x 2436 பிக்சல்ஸ் கொடுத்திருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 144 Hz கொடுத்தாலும் சோ மோஸ்டா வந்து 120 Hz தான் நமக்கு ஒர்க் ஆகுது. ப்ரொடெக்ஷனை பொறுத்தளவு Corning Gorilla Glass 5 கொடுத்திருக்காங்க. OS வந்து Android 15 யூஸ் பண்றாங்க. ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டோம்னா MediaTek Dimensity 7300 யூஸ் பண்றாங்க. ஸ்டோரேஜ்னு எடுத்துட்டோம்னா RAM 6GB எல்லாம் இல்ல, 8GB மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. அடுத்தது இன்டர்னல் மெமரி 128GB யும் 256GB யும் யூஸ் பண்றாங்க. மெமரி கார்டு நம்ம இதுல போட முடியாது. கேமராவை பொறுத்தளவுக்கு எல்லா பிராண்டுமே இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு 50 MP தான் கொடுக்குறாங்க. பட் Infinix 64 MP கொடுத்திருக்காங்க. சோனியோட IMX 682 சென்சாரை கொடுத்திருக்காங்க. சோ செகண்டா 2 MP கொடுத்திருக்காங்க. டாப் ரைட்ல IR பிளாஸ்டர் கொடுத்திருக்காங்க. அதுக்கு கீழ வந்து ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் செல்ஃபி கேமரா எடுத்துக்கிட்டோம்னா 13 MP கொடுத்திருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங் வந்து 4K குவாலிட்டில நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பேட்டரின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5500 mAh கொடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும், இதுக்கு செப்பரேட்டா சார்ஜரும் கொடுத்திருக்காங்க. நெட்வொர்க் 5G பேஸ்ல ஒர்க் பண்ணுது. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட். ப்ளூடூத் வந்து லேட்டஸ்டா இருக்கிற 5.4 கொடுத்திருக்காங்க. கேபிள் டைப் சி ஆல்ரெடி சொன்னதுதான். வெயிட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 180 கிராம்ஸ் வெயிட். ஸோ பெரிய லென்த்தான போனா இருந்தாலும் உங்களோட வெயிட் வந்து பிடிக்கிறப்ப உங்களுக்கு தெரியல, ரொம்ப லைட் வெயிட்டா தான் ஃபீல் ஆகுது. ஸோ தட் பேக் சைடு பிளாஸ்டிக் பேனல் தான். வாட்டரோட ரெசிஸ்டன்ட் IP64. மழை தூறல் மாதிரி வந்ததுன்னா கூட மொபைலுக்கு எதுவுமே ஆகாது. ஸோ இது நினைச்சு இது மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா கேரண்டி வாரண்டி எதுவுமே கிடையாது. அதையும் பார்த்துங்க.
அடுத்து ஸ்பீக்கர் டியூல் ஜேபிஎல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அப்டேட்னு எடுத்துக்கிட்டோம்னா ஓஎஸ் வந்து 2 இயர்ஸும் செக்யூரிட்டிக்கு வந்து 3 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. 8GB 128GB வேரியன்ட்ல உங்களுக்கு 15,999 ரூபீஸ்க்கு கொடுக்குறாங்க. இதுதான் இந்த Infinix Note 50s ஓட ஸ்பெக். ஸோ சேம் பிரைஸ் வேரியன்ட்ல ஸோ மற்ற பிராண்ட் மொபைல்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஸ்பெக் எல்லாம் இருக்கு, ஸோ அதுக்கு இதையும் கம்பேர் பண்ணும் பொழுது இது எவ்வளவு பெட்டரா இருக்கு, இல்ல அந்த மொபைல் ஒவ்வொரு பிராண்ட் மொபைலும் எவ்வளவு பெட்டரா இருக்குங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். ஸோ இந்த 15,000 பிரைஸ் வேரியன்ட்ல நம்ம பெட்டரான ஒரு மொபைல் சூஸ் பண்றதா இருந்ததுன்னா சாம்சங் கேலக்ஸி M35 சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சாம்சங் மொபைலும் இந்த இன்ஃபினிக்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது டிஸ்பிளேவோட சைஸ்ல 6.6 இன்ச்சஸ் தான் சாம்சங் மொபைலுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம இன்ஃபினிக்ஸ் ஆண்ட்ராய்டு 15 பேஸ்ல ஒர்க் ஆகுது. இது வந்து ஆண்ட்ராய்டு 14லயும். நெக்ஸ்ட் ப்ராசஸர் வந்து ஓன் எக்ஸினாஸ் ப்ராசஸர் வந்து சாம்சங்ல யூஸ் பண்றாங்க. கேமரான்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுது 64ல இருக்கு. இது 50 MBயும் 8 MB அண்ட் 2 MB யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்தளவு 25 வாட் சார்ஜிங். நெக்ஸ்ட் சார்ஜர் வந்து சாம்சங்ல கொடுக்கிறது கிடையாது. ஃபிங்கர் பிரிண்ட்டை பொறுத்தளவு இன்ஃபினிக்ஸ் இன் டிஸ்பிளே, பட் இது சைடு மவுண்டன்ல கொடுத்துருக்காங்க. வெயிட்னு எடுத்துக்கிட்டோம்னா சாம்சங்ல 222 கிராம் வெயிட் வருது. வாட்டர் ரெசிஸ்டன்ட் இதுக்கு கிடையாது. ஸோ இதையெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்ஃபினிக்ஸ் பெட்டரா இருக்கு. சாம்சங் வந்து நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ஃபினிக்ஸை பொறுத்தவரை 5,500 தான் கொடுத்துருக்காங்க. பட் சாம்சங்ல 6,000 கொடுத்துருக்காங்க. பிரைஸும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு 6GB வேரியன்ட்ல 14,400 கொடுத்துருக்காங்க. 8GB வேரியன்ட்ல 16,200 கொடுத்துருக்காங்க. நம்ம 6GB தான் வேணும்னா நம்ம 1000 ரூபாய் கம்மியாக கூட நம்ம சாம்சங்ல வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அப்டேட்னு எடுத்துக்கிட்டோம்னா ஓஎஸை பொறுத்தவரை 4 இயர்ஸ் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டியில் 5 இயர்ஸ் உங்களுக்கு அப்டேட் கொடுக்க போறாங்க. ஸோ தட் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், ஆல்ரவுண்டராக வேணும் அப்படின்னா நம்ம இன்ஃபினிக்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பிராண்டட் சாம்சங் பிராண்ட் எனக்கு வேணும் அப்படின்னாலும் இதை சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஓவராலாக நம்ம பார்க்கும்பொழுது இன்ஃபினிக்ஸ் இதில் பெஸ்ட்டாக இருக்குது. அதனால இந்த சாம்சங்கை நான் செலக்ட் பண்ணல. சேம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நெக்ஸ்ட் பார்த்தது விவோ T4X. இது நல்லா இருக்கு. இந்த பிராண்ட் மொபைலை கம்பேர் பண்ணும் பொழுது இன்ஃபினிக்ஸை விட பிரைஸ் கம்மியாகவும் இருக்கு. ஏன் எதனால இதை நம்ம சூஸ் பண்ணலைன்னா டிஸ்பிளே வந்து இன்ஃபினிக்ஸ் அமோல்டு கர்வ்டே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் இது LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரொடெக்ஷனை பொறுத்தவரை இன்ஃபினிக்ஸ்ல கார்னிங் கொர்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இது வெறும் கிளாஸ் மட்டும்தான், இதுல எதுவுமே கிடையாது. செல்ஃபி கேமரா நம்மளதுல 13 MP கொடுத்துருக்காங்க. விவோ T4Xல 8 MP தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நார்மல் ரியர் கேமரா பொறுத்தளவுல இது 50 MB தான் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட்டை பொறுத்தளவுக்கு சைட் மவுண்டட் கொடுத்துருக்காங்க. வெயிட்னு எடுத்துக்கிட்டோம்னா 208 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல விவோல என்ன ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட், எனக்கு பேட்டரி சார்ஜ் ரொம்ப நல்லா நிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா விவோ சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்ஃபினிக்ஸை பொறுத்தளவு 5500 mAh தான். பட் விவோவை பொறுத்தளவுல 6500 mAh கொடுத்துருக்காங்க. அடுத்தது 6GB வேரியன்ட் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு 2000 ரூபீஸ் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். அதாவது 14,000 ரூபீஸ்க்கு நம்ம வாங்கிக்கலாம். 8GB 15,000 வாங்கிக்கலாம். இதை விட ஒரு 1 or 2,000 வரைக்கும் நம்மளுக்கு விவோ T4X சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொடுத்துருக்க ஸ்பெக்கை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. விவோ தான் வேணும் அப்படின்னாலும் நீங்க விவோவையும் வாங்கிக்கலாம். ஏன்னா விவோவோட பேட்டரி லைஃப் உங்களுக்கு ரொம்ப நல்லா நிற்கும். நெக்ஸ்ட் இதே பிரைஸ் வேரியன்ட்ல ரியல்மியை நம்ம எடுத்து செக் பண்ணும் பொழுது ஸ்கிரீனோட சைஸ் வந்து 6.67 இன்ச்சஸ் இருக்குது கம்பேர் டு இன்ஃபினிக்ஸ். இந்த ப்ரொடெக்ஷனை பொறுத்த அளவுக்கு ரியல்மில கொடுக்கல. கேமராவை பொறுத்தளவுல 64 MP வந்து இன்ஃபினிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 50 MP தான் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் டிவைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5.2 கொடுத்துருக்காங்க. வெயிட் வந்து ஒரு 14 கிராம்ஸ் வந்து இன்ஃபினிக்ஸை விட அதிகமா இருக்கு. ஆனா பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தோம்னா இன்ஃபினிக்ஸ் பொறுத்தளவுல 8GB வந்து 16,000 ரூபீஸ்க்கு, அதாவது 15,999 கொடுக்குறாங்க. பட் இந்த ரியல்மியை பொறுத்தவரை 6GB 15,999 கொடுக்குறாங்க. 8GB வந்து 17,000 வருது. ஸோ அதையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இன்ஃபினிக்ஸ் பெட்டரா இருக்கு. ஸோ தட் இந்த பிராண்டை நான் சூஸ் பண்ணல. அடுத்து இன்னொரு பிராண்ட் நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். தட் இஸ் போக்கோ M7 Pro. இதுலயும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கிரீன் சைஸ் கொஞ்சம் சின்னதா இருக்கு. அடுத்தது OS பொறுத்தவரை ஆண்ட்ராய்டு 14 பேஸ்ல போக்கோ ஒர்க் ஆகுது. MediaTek Dimensity 7025 இதுக்கு முன்னால் இருக்கிற வெர்ஷன்ல ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் கேமரா எடுத்துக்கிட்டோம்னா 50 MBயும் 2 MBயும் தான் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா எடுத்துக்கிட்டீங்கன்னா போக்கோல 20 MB அதிகமா கொடுத்துருக்காங்க. அடுத்தது பேட்டரி இதை கம்பேர் பண்றப்ப கம்மியா இருக்கு. ப்ளூடூத் வெர்ஷனும் கம்மியா இருக்கு. 10 கிராம்ஸ் வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா போக்கோ M7 Pro வந்து உங்களுக்கு பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்ஃபினிக்ஸை கம்பேர் பண்ணும் பொழுது உங்களுக்கு 3000 பக்கத்துல பிரைஸ் கம்மியா இருக்கு. ஸோ தட் உங்களுக்கு பிரைஸ் வேரியன்ட்ல நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா போக்கோ M7 Pro நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு 14 பேஸ்ல ஒர்க் ஆகும். பட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 2 இயர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. 4
4 இயர்ஸ் வந்து செக்யூரிட்டி கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ஓவராலாக நான் பார்க்கும் பொழுது எனக்கு என்னுடைய பர்சனலாக நான் சூஸ் பண்ணது இன்ஃபினிக்ஸ். பிகாஸ் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சின்ன நம்ம எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்து, பட் இந்த இன்ஃபினிக்ஸில் நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆனதுனால இதை நான் சூஸ் பண்ணேன். இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க இந்த ஸ்பெக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மொபைலோட ரிவ்யூ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலுக்கு உண்டான எல்லா ஃபியூச்சர்ஸும் இனி வரப்போகிற ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.